கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை வேளை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வீடுகளில் இருந்து இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறைவனே எனக்கு சுகத்தை தாரும் என்று சொல்லி நல்ல ஒரு பயபக்தியோடு அமர்ந்திருப்போம். இறைவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் பண்ண கடவோம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. நன்மைகளை கொடுக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒரு சுகமளிக்கும் ஆராதனையாக உம்முடைய பொற்பாதம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் உடைய வல்லமையை கண்டோம் என்று சொல்லத்தக்கதாக எல்லாருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து நீடித்த நாட்களை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு எல்லா பலனையும் தருவீராக. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு பலனை தருவீராக. ஆராதனை முழுவதையும் நீரே எங்களுக்கு பொறுப்படுத்தி வழிநடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரு சில பாடல்களை நாம் ஆண்டவரை துதித்து நாம் பாடப்போகிறோம். பாடல் வேளையிலே உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கும்படியாக நாம் பாடலை பாடுவோம். முதலாவது பாடலாக கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலே 444வது பாடல், இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள் என்று சொல்லி அவருடைய கரத்தை பற்றி நாம் துதித்து பாடப்போகிறோம். எல்லாரும் கரந்தட்டி தருமையான பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பரிசுத்தரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்திலிருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கானாவூரின் கனிரசம் தந்ததும், குருடனின் கண்களை திறந்ததும், கானாவூரின் கனிரசம் தந்ததும், குருடனின் கண்களை திறந்ததும், இயேசுவின் கரங்கள், என் நேசரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், என் நேசரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்திலிருந்து
பரிசுத்தரின் கரங்கள் கடலில் தூக்கியதோ, வாளை தொட்டு வாலிபாலை உயிர்ப்பித்ததோ, பேதுருவை கடலில் தூக்கியதோ, வாளை தொட்டு வாலிபாலை உயிர்ப்பித்ததோ, இயேசுவின் கரங்கள், என் நேசரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், என் நேசரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்தில் இருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள், தோமாவின் சந்தேகம் தீர்ந்ததோ, தவித்திட்ட எந்தனை தேற்றியதோ, தோமாவின் சந்தேகம் தீர்ந்ததோ, தவித்திட்ட எந்தனை தேற்றியதோ, இயேசுவின் கரங்கள், என் நேசரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், என் நேசரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்திலிருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள், மாறுதல பாவங்கள் போக்கிடவே, பாரமாய் சிலுவை சுமந்திடவே, மாறுதல பாவங்கள் போக்கிடவே, பாரமாய் சிலுவை சுமந்திடவே, ஆணி அறைந்திடவே, மிக துடித்த கரங்கள், ஆணி அறைந்திடவே, மிக துடித்த கரங்கள், இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்தின் இருந்து பாவியை நீக்கும் பரிசுத்தரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், பாவத்திலிருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள், அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் பரிசுத்தராக இருக்கிறார். நாம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, பரிசுத்தமாக இருந்தவரிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் நான் கொடுப்பேன். இந்த நாட்களிலும் வீடுகளில் நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம், வீடுகளில் நீங்கள் சோர்வோடு இருக்கலாம், யார் என்னை தேற்றக்கூடும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் எல்லாம் கூடும், என்னால் கூடாதது ஒன்றும் இல்லை. உன் கொடிய நோயை என்னால் நீக்க முடியும். நீ பரிசுத்தமாக இரு, உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள், அந்த கொடிய நோய் உன்னை விட்டு நீங்கும், என்னால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். கன்வென்ஷன் பாடல் புத்தகத்தில் 466வது பாடல், கூடாதது ஒன்றுமில்லையே நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே என்கிற பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கூடாதது ஒன்றுமில்லையே. கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம்.
கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாலே. ஆமென். சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாலே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. பாடை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. பாடை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையோ தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. தீராத நோய்களையோ தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே.
நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த உலகத்தில் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் மறவாதவர் என்பதை நிச்சயித்து இந்த வேளையில் இறைவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை துதித்து பாடப்போகிறோம். இந்த வேளையில் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார். நான் நடக்க முடியாமல் இருக்கிறேன், நான் கட்டில் விட்டு எழுந்திருக்க முடியாமல் நான் இருக்கிறேன், சரியாக எனக்கு சுவாசம் விட முடியலை, எத்தனையோ பிரச்சனைகள் என் சரீரத்தில் இருக்குது, நோய்கள் சில வேளையில் வந்து வந்து போகிறது, மருத்துவரிடத்தில் எவ்வளவோ பணங்களை நான் செலவழித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தாய் கூட பிள்ளையை மறந்து போகலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வேளையில் நம்மளெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஒரு பாடலை பாட போகிறோம். நித்திய ஜீவனில் 1063வது பாடல். நித்திய ஜீவன் 1063வது பாடல். தாய் கூட பிள்ளைய மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டியே பட்டினி போடலாம், தாயிலும் மேலாக அன்பு நான் வச்சிருக்கிறேன் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் உற்சாகமா பாடுவோம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முல்லை, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முல்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்று என்றும் என்றும் மாறா தேவனேசு மாறினார், நேற்று என்றும் என்றும் மாறா தேவனேசு மாறினார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்த
நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கூட சிந்தைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவான், நித்தியத்தில் சேர்த்திடுவான். நித்தம் உன்னை நடத்திடுவான், நித்தியத்தில் சேர்த்திடுவான். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அமீன். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ? மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ? நம்பிக்கை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். அம்மின். நம்பிக்கை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருந்தவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவரை துதித்து பாடினோம், கலங்காதிருங்க. ஆண்டவர் பெரிய அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறார். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஏசப்பா, இந்த நல்ல வேளையில் உங்களை துதிச்சு நாங்கள் பாடணும். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை மட்டுமே நீங்கள் நோக்கி பாருங்க. வேற யாரையும் பார்க்காண்டா. இருக்கிற இடங்களில் நீங்கள் கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்த்து, இயேசுவே உங்களை போற்றி புகழ்ந்தோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே என் மேலே இறங்கி நான் ஜெபம் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை பலத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே என் சரீரத்தில் உள்ள பலவீனங்களெல்லாம் மாறட்டும். ஆண்டவரே என் நரம்புகளில் எலும்புகளில் சதைகளில் உங்கள் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி இயேசப்பாவை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த வேளையில் ஒரு பாடலை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாட போகிறோம். என் ஜெபத்தை கேட்கிறா, எனக்கு அருளுகிறா, கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லி நம்ம கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம சேர்ந்து நம்ம பாட போகிறோம். எல்லாரும் ஒரு மனதின் ஆவியோடு நம்ம எல்லாரும் இறைவனை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் இறைவனை நோக்கி பார்ப்போம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். மலைகளில் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகளில் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். மலைகளில் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார்.
வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்க இல்லையே. வழி நடத்தும் தேவனே, இது வழி நடத்தும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து மனபாரம் நீங்கும்படியாக நாம் சேர்ந்து பாடுவோம். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலோ, வழி அறியாமல் நான் திகைத்து நின்றாலோ, வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலோ, வழி அறியாமல் நான் திகைத்து நின்றாலோ, வருத்தும் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தும் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவகரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவகரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையால் நீ சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என்னோடு இருக்கிறீர் இயேசுவே என்று நல்ல விசுவாசத்தோடு சேர்ந்து நாம் பாடுவோம். வியாதி வறுமையா சோர்ந்து விட்டாலோ, வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலோ, வியாதி வறுமையா சோர்ந்து விட்டாலோ, வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலோ, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அத்தி மரங்களில் இலை உதிர்ந்தாலும், திராட்சை கொடிகளில் கனி அழிந்தாலும், சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் எனக்கு கலக்கமில்லை, கர்த்தர் கருணை என்னை தாங்கும், எனக்கு வருத்தம் இல்லை, என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து நாம் பாடுவோம். மரங்களில் இலை உதிர்ந்தாலோ, திராட்சை கொடிகளில் கனி அழிந்தாலோ, அத்தி மரங்களில் இலை உதிர்ந்தாலோ, திராட்சை கொடிகளில் கனி அழிந்தாலோ, சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கமில்லையே, சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கமில்லையே, கர்த்தர் கருணை என்னை தாங்கும் வருத்தமில்லையே, கர்த்தர் கருணை என்னை தாங்கும் வருத்தமில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஆமென். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த ஆராதனை வேளையில, இந்த ஜெப வேளையில நோக்கி பார்த்தோம் அப்பா. வீடுகளில் எத்தனையோ பேர் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்கப்பா. இந்த வேளையில எங்களுடைய ஜெப பாட்டை கேட்டு இந்த வியாதியின் வறுமையில சோர்ந்து கிடக்கிற எங்களெல்லாம் பலப்படுத்திட்டீங்கப்பா. எங்களெல்லாம் நீங்க தொட்டிட்டீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல நீ செழிப்பாக்கி விட்டீர், நன்றி. ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லிவிட்டீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. எங்கள் மத்தியிலே எழுந்தருள் இருப்பதற்காக நன்றி.
தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. தொடர்ந்து தேவ கிருபை மட்டும் எங்களை வழி நடத்தட்டும். உங்க மகிமையை கண்டோம் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக பெரிய அற்புதத்தை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா செபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். உட்காருவோம். வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடும் சங்கீதங்களின் புஸ்தகம் 116 சங்கீதம். சங்கீதம் 116 முதலாம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சந்தலச்சையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் எல்லாரும் ஒரு வீசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையே. தமது தகப்பனே, எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய வல்லமை இந்த வார்த்தையின் வேளையிலும் வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் கூட வீடுகளில் இருந்து நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா விதமான நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. எனவே ஆண்டவரை மட்டும் நம்பி நாம் வாழும் பொழுது எல்லாம் நமக்கு ஜெயமாக முடியும். இந்த வேளையில் நீங்கள் வீடுகளில், மருத்துவமனையில் நீங்கள் பலவீனத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஒரு விசை இயேசுவே என் வியாதியை தொட்டு குணமாக்கும், இந்த வியாதியை நான் தேடினால் கூட பார்க்கக்கூடாது என்று நீங்கள் கேட்டால் ஆண்டவர் அதை அப்படியே செய்து உங்களுக்கு நல்ல நீடித்த நாட்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். சங்கீத புத்தகத்தின் 116 சங்கீதம்
8ஆம் வசனத்தை நல்லா வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 116:8 என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என்னுடைய கண்களை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். சங்கீதக்காரன் சொல்லும் வார்த்தை இது. எப்படி தப்புவித்தீர்? என்ன பாடுகள் இருந்தது அவனுக்கு? அதை இந்த நாட்களில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்ன பாடு இந்த பாடலை பாடினவருக்கு இருந்தது என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 116:3 வாசிக்கும் பொழுது அந்த பாடலை பாடின சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, நான் இக்கட்டையும் சஞ்சலத்தையும் நான் அடைந்தேன். தாவீது தான் பாடுறார். இந்த தாவீதுக்கு இருந்த பாடுகள் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அவர் சொல்றார், எனக்கு ஒரு பெரிய மரண கட்டு இருந்தது, பாதாள இடுக்கண்கள் இருந்தது, இக்கட்டும் சஞ்சலமும் எனக்கு இருந்தது என்று அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார்? இந்த நேரத்தில் அவர் ஆண்டவரை நோக்கி என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு விசாலம் உண்டாக்குகிறார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய விசாலம் அங்கு உண்டாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 116 முதலாம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் கூப்பிடுறாரு, ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுட்டாரு. உடனடியாக சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவருக்கு அன்பு கூறுகிறேன். அவர் என்ன செய்தார், எப்படி விடுதலை கிடைத்தது அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன அவர் செய்தார் தாவீதுக்கு, எப்படி விடுதலை கிடைத்தது அங்கு பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவதாக அவர் செய்த ஒரு காரியம், நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டேன் அப்படிங்கிறார். இன்றைக்கு வியாதிகளில் பலவீனங்களில் நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வியாதி நீங்க நம்ம என்ன செய்யணும்? இந்த பொல்லாத கொடிய பிரச்சனை நீங்க நம்ம என்ன செய்யணும்? சரீரம் முழுவதும் நல்ல ஒரு பலன் வர வேண்டும், நம்ம என்ன செய்யணும்? அழகாக சங்கீதக்காரன் சொல்றார், அந்த மரண கட்டுகளின் நேரத்திலே, பாதாள இடுக்கண்கள் நேரத்திலே, இக்கட்டும் சஞ்சலமும் நிறைந்த நேரத்திலே நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டேன். முதலாவது ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 116:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுது கொண்டார். ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. அவர் அதிகமாக தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். வீடுகளில் அந்தி சந்தி மதியான வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இரவு வேளையிலே குடும்ப ஜெபம் செய்யாமல் படுக்கைக்கு செல்லாதபடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். குடும்ப ஜெபம் செய்துவிட்டு மற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி தொழுது கொண்டால் உன்னுடைய வியாதியை உன்னை விட்டு நான் விலக்குவேன். தாவீதுக்கு அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ரோமர் 10:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை விசுவாசிக்கலன்னா அவரை தொழுது கொள்ள முடியாது. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான் அவரை தொழுது கொள்ளுவார்கள். ரோமர் 10:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு எழுதியிருக்கு. அது யாரா இருந்தாலும், ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ரோமர் புத்தகத்தில் 10:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் நீங்கள் காலையில் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களோ, அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களோ,
ஞாயிற்றுக்கிழமை தூரம் ஆலயத்துக்கு சென்று அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறீர்களோ, அதே வேளையில் ஒவ்வொரு நாள் இரவு வேளையிலும் ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி செல்கிறீர்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் நான் ஐஸ்வர்ய சம்பனராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் என்னை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை, நோயிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, கொடிய பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புத்தகத்தில் சகரியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளில் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை அப்படின்னா அவர்களுக்கு விடுதலை இல்லை அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 96:9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், உலகத்தாரே நீங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள், அவர் சர்வ வல்லவர், அவர் எல்லாவற்றையும் செய்பவர். நோய் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கவலைப்படாத, ஆண்டவரை தொழுதுகள், அந்த கொடிய நோய் உன்னை விட்டு நீங்கி போ, நீடித்த நாட்களை கொடுத்து உன்னை அழகு பார்ப்பான். சங்கீதம் 79:6ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 79:6 உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாதபடி ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. அப்படின்னா தொழுது கொள்ளாதவர்கள் மேலே தேவ கோபம் தான் வரும். நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலையா, ஒவ்வொரு நாள் இரவு ஆலயத்துக்கு போகலையா, அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலையா, காலை இரவு நேரத்தில் குடும்ப ஜெபம் செய்யலையா, தொழுது கொள்ளுதல் இல்லையா, ஆண்டவருடைய கோபம் உக்கிரத்தை அவங்க மேலே ஊற்றி விடுங்க. அது நிமித்தமாக கொடிய நோய்கள், பிரச்சனைகள், வேதனைகள். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், என்னை தொழுதுகொள். தாவீது சொல்றார், நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டேன், கர்த்தரின் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் நான் அன்பு கூறுகிறேன். முதலாவது கொடிய நோய் நீங்க நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். இரண்டாவது நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம், அவரை நோக்கி நம்ம கெஞ்சணும். ஒரு நோய் வந்துட்டு அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா அவரை விடாப்பிடியாக பிடிச்சுக்கிடணும், அதிகமாக நம்ம பிடிச்சுக்கிடணும். அப்படி பிடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன், நீ என்னை கெஞ்சினபடினால நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். அவரை விடாப்பிடியாக நம்ம பிடிச்சு கொள்ளணும். சங்கீதம் 116:4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவை விடுவியும் என்று நான் கெஞ்சினேன். அவர் கெஞ்சிறாரு. அன்னாள் கெஞ்சினாள். அன்னாளை பார்க்கும்போது அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அன்னாள் மிகுந்த வேதனைப்படுறா. ஆண்டவர்கிட்ட போறா, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்கிறா, கெஞ்சினா. ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார், அன்னாளை ஆசீர்வதித்தார், அன்னாள் கேட்டதை கொடுத்தார். மனாசே என்பவன் கெஞ்சினான். மனாசே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் ஆண்டவரிடத்துல கெஞ்சிறான். 2 நாளாகமம் 33:13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 2 நாளாகமம் 33:13 அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அல்லேலூயா. மனாசே அறிந்தான். நீங்க கெஞ்சிங்க, கொடிய நோய்கள் நீங்க வேண்டும் என்று கெஞ்சிங்க,
அப்பொழுது ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். மோசே கெஞ்சிறாரு. திருமறையை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா மோசே கெஞ்சிறாரு. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படியே செஞ்சார். நீங்க ஆண்டவரை நோக்கி கெஞ்சணும், ஆண்டவரை நோக்கி நீங்க அழுது புலம்பணும். என் நோய்களை குணமாக்கும் ஆண்டவரே என்று அந்தி சந்தி மத்தியான வேளையில நோக்கி பார்க்கணும். அப்பொழுது நான் சுகத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். யோபு கெஞ்சிறாரு. யோபுவை பார்க்கும் பொழுது யோபுவுக்கு அநேக வேதனை இருந்துச்சு. சரீரமெல்லாம் நாற்றம் எடுக்கிறது. ஓட்டை எடுத்து அப்படி சுரண்டி கொண்டு இருக்கிறாரு. அவர் கெஞ்சிறாரு. யோபு 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பிரமுகமாயிருக்கிறேன், நான் கெஞ்சுகிறேன் அப்படிங்கிறாரு. கெஞ்சின உடனே ஆண்டவர் யோபுவுக்கு இறங்குறார். யோபு பூரண ஆயுசு எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்துறார். தாவீது கெஞ்சுகிறான். எல்லாருமே கெஞ்சினாங்க. தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சங்கீதம் 30:10 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 30:10, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். அவருக்கு ஏராளமான பாடுகள். கெஞ்சுறாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, என் அன்பு பிள்ளையே கெஞ்சி கேளு. சங்கீதம் 30:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்றார். இங்கே கெஞ்சும் பொழுது இந்த பொல்லாத வியாதி நீங்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், இந்த புலம்பெல்லாம் ஆனந்தமாக மாறப்போகிறது. அப்படி இன்னைக்கு ஆண்டவரே நான் உம்மை தொழுது கொள்ளுவேன், நான் இன்னையிலிருந்து அதிகமாக உம்மை நோக்கி நான் கெஞ்சுவேன், ஆண்டவரே என் நோயை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லி பாருங்க. உங்கள் நோயை நீங்கள் தேடி பார்த்தால் கூட பார்க்க முடியாது. நல்ல சொஸ்தமாவீர்கள். முதலாவது தொழுது கொள்ள வேண்டும், ரெண்டாவது ஆண்டவரை நோக்கி கெஞ்சணும், என் நோயை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி, மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் நோய்கள் குணமாக என்னிடத்தில் ஏதாவது ஒரு பொருத்தனையை செலுத்து. நீ பொருத்தனையை செலுத்தும் பொழுது நான் கேட்பேன், நான் கேட்டு உனக்கு நான் ஒரு புது பலனை உனக்கு கொடுப்பேன். சங்கீதம் 116 வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் செலுத்துவேன். ஒரு பொருத்தனையை செஞ்சா அவருக்கு அப்படியே செய்யணும். பொருத்தனையை செஞ்சிட்டு அதை செய்யாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் அது பாவம். பொருத்தனையை ஆண்டவருக்கு சொல்லிய பின்பு காலதாமதம் செய்யக்கூடாது. அது நிமித்தமாக அநேக இடர்கள் உண்டு. அது நிமித்தமாக அநேக உயர்வுகள் உங்களுக்கு தடையாகும். நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு உங்களால் போக முடியாது. காரணம், பொருத்தனைகளை செய்துவிட்டு அதை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த உயர்வை உங்களால் எட்டி பிடிக்க முடியாது. யோபு 22:27 வசனத்தை வாசித்து பார்த்தால், யோபு 22:27, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனையை செலுத்துவீர் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உன்னை கேட்கும்போது நான் இதை செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை செய்யும் பொழுது இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீத புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 76:11 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். ஒரு பொருத்தனையை செஞ்சீங்கன்னா அதை நிறைவேற்றுங்க, அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பொருத்தனையை செஞ்சுட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது. அன்னாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் பொருத்தனை பண்ணாள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர்கிட்ட போகிறா, எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை தாருமப்பா. அதை சொல்லிட்டு ஒரு பொருத்தனை போடுறா. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தனை போடுறா. சாமுவேல் அவன் வளர்ந்தான். அங்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11 வசனத்தில் அந்த பொருத்தனை அழகாக இருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10, 11 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் போய்
மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை போடுறான். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆண்டவர் அந்த பொருத்தனையை கேட்டு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். அந்த ஆண் குழந்தை சாதாரண ஆண் குழந்தை இல்லை, ஒரு தீர்க்க தரிசியாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய உயர்வை கொடுக்கிறார். அதில் ஆசீர்வாதம் என்னன்னா, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்னாள் பொருத்தனை பண்ணி அதை சரியா செலுத்தினதுனால 1 சாமுவேல் 3:19-20 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பேர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கு வழங்கிட்டு. இந்த நாட்களில் இறைவன் சொல்லுகிறார், பொருத்தனை செய், வியாதி குணமாக. நீ உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துருப்ப, பொருத்தனை செய்துட்டு பொருத்தனை செய்யாமல் இருக்காத. அந்த வியாதி, உன் வியாதி மாறணும், உன் வியாதி மாறணும். இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய், என் பாதப்படியில் அமர்ந்து ஒரு பொருத்தனையை செய், இந்த வியாதி உன்னை விட்டு மாறும் என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறார். பொருத்தனை செய்யாமல் இருக்காத. இந்த வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, என் அன்பான பிள்ளையே, என்னை தொழுதுகொள், என் நாமத்தை தொழுதுகொள். 2வது அவர் சொன்னது, என்னை நோக்கி நீ கெஞ்சு. 3வது ஒரு பொருத்தனையை செய், நான் உன் நோயை குணமாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், எல்லா நன்மைகளையும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல பலனை பெற்றுக்கொள்ளுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் கண்களை மூடி, ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக ஒரு மனதின் ஆவியோடு நம்ம இறைவனை நோக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடரிலும் தப்புவித்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னான். இயேசுவே, நான் உம்மை தொழுது கொள்ளுவேன், உம்மை நோக்கி கெஞ்சுவேன், பொருத்தனை செலுத்துவேன் என்று இறைவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளும் வண்ணமாக ஆண்டவருடைய கரம் நம் மீது நீட்டப்படும்படியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றி கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றி கிருபையாய் அன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆதலாய் உன்னை தம் கரங்களிட்டு இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்று கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்று கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே,
பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வீடுகளிலே பலவீனத்தோடு சோர்வோடு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை தொட்டு நீர் குணமாக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. என் ஆத்துமாவை மரணத்திற்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர் என்று சங்கீதக்காரன் சொன்னாரே. நான் உம்மை தொழுது கொண்டேன், நான் உமக்கு நேராக கெஞ்சினேன், உமக்கு நேராக பொருத்தனை செய்தேன், நீர் என்னை விடுவித்தீர் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அவர் சொன்னது போல நாங்களும் இதை செய்வோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. அந்தந்த வீடுகளில் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு சிரசின் மீது உங்க கரம் வைக்கப்படுவதாக. உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு வீடுகளின் நிலை கால்களில் பூசப்படும்படியா நான் செபிக்கிறேன். எந்தெந்த வீடுகளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கு பலவீனப்பட்டவர்கள் இருந்தால் அவர்கள் மேலே உங்க வல்லமை பொழிவதாக ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரம் அவர்கள் மேல் வைக்கப்படுவதாக அப்பா. இப்பொழுதே சுகமுண்டாவதாக, இப்பொழுதே சுகமுண்டாவதாக. உங்க மேல ஆண்டவரே ஒரு புதிய பலன், ஒரு வெளிச்சம் உதிப்பதாக. உம்முடைய முகத்தின் பிரகாசம் அவர்கள் மீது பிரகாசிப்பதாக ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. கொடிய நோய்கள் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில விசேஷமா இந்த வைரஸுக்காக, இந்த கொடிய கொரோனா வைரஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே பயத்திலே நடுக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த வேளையில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த உலகத்தின் மேலே உங்க கரம் நீட்டப்பட்டு இந்த கொடிய கொள்ளை நோய் நீங்கும்படியாக நீர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே? நீர்தான் எங்களுக்கு துணை ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். உம்முடைய விருப்பம் நிறைவேறும்படியாக உங்க கரம் எங்கள் மேல நீட்டப்படுவதாக ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் தைரியமாக எல்லா இடங்களுக்கும் சென்று பணிகளை செய்யக்கூடிய காலங்களை தார். ஆலயங்களிலே வந்து ஆராதனைகளை ஆசரிக்கக்கூடிய காலங்களை தருவீராகப்பா. எங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டு ஆண்டவரே எங்களை ஒரு சுத்த பொன்னாக மாற்றும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்தினுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீராளுகை செய்யக்கூடிய ஒரு பரிசுத்தம் நிறைந்திருக்கும்படியாக நீர் செயலாற்றும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கொடிய நோய் நீங்கினது என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கக்கூடிய நாட்களை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு கிராமங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமத்தையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. தேசத்தை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உலகத்தை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம், மருத்துவர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சமுதாய பணிகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. விசேஷமா வியாதியில சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காகவே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படி துன்பப்பட்ட பிள்ளைகள் மேல நீர் இப்பொழுது இறங்கி ஒரு புதிய பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நான் செபிக்கிறேன். விசேஷமா ஒவ்வொரு வீடுகளின் மேலே உங்க கரம் நின்று ஒவ்வொரு வீட்டையும் சுகத்தோடு பலத்தோடு இப்பொழுது வழி நடத்துவதாக, ஒவ்வொரு வீடுகளிலும் சுக பலன் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே ஆகட்டும். எங்கள் ஆசீர்வதியும் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு தூய ஆவியின் குற்றமோ நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. உறங்காரே இஸ்ரவேலை
செய்ததும் நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.